ராஜபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தெருநாய்களின் எண்ணிக்கை கட்டுக்கடங்காத நிலையில் உயர்ந்துள்ள நிலையில் நாய்களை பிடித்து ராபிஸ் ஊசி போடும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக் வணக்கம். இந்த தெருநாய்களின் தொல்லை அந்த பகுதியில் எவ்வாறாக இருந்தது? தற்போது எத்தனை நாய்கள் பிடிக்கப்பட்டு இந்த ராபிஸ் ஊசி போடும் பணி நடைபெற்று வருகிறது? வணக்கம். அதாவது ராஜபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் தெருநாய்களின் எண்ணிக்கை கட்டுக்கடங்காத நிலையில் உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக கடந்த 4 நாட்களுக்கு முன்பு வெறி பிடித்த தெருநாய் ஒரே நாளில் 80க்கும் மேற்பட்டவர்களை கடித்து கொதறியது. நாயிடம் கடிபட்ட பொதுமக்கள், மாணவர்கள், கூலி தொழிலாளர்கள் ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில் நாய்க்கடி அட்டவணைப்படி சிகிச்சைப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஒரே நாள்ல 80 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்ட நிலையில இதை கட்டுப்படுத்த வேண்டிய நகரின் மிக அக்கறை கொண்டு செயல்பட வேண்டிய நகர் அலுவலர் பிரீதா வாணி எந்தவித நடவடிக்கை மேற்கொள்ளாத நிலையில பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் நகர்வள அலுவலர்கள் மீது பெரும் அதிருப்தி ஏற்படுத்தின. மேலும் ஒரே நாள்ல 80 பேர் நாய் கடித்து ஆளான நிலையில இது குறித்து தந்தி டிவி செய்தியானது வெளியாயிருந்தது. தெருநாய் அதிகம் சுற்றித் திரியும் பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் தெருநாய்களை கட்டுப்படுத்த கோரியும் ரேபிஸ் நோய் பரவலை தடுக்க நகராட்சி நிர்வாகம் மற்றும் கால்நடைத்துறைக்கு கோரிக்கை வைத்திருந்தனர். இதனை கருத்தில் கொண்ட விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் உடனடியாக தெருநாய்களை கண்டெடுத்து அதற்கான ரேபிஸ் தடுப்பு ஊசி போடும் பணியிலே உத்தரவிட்டார். இந்த நிலையில் ராஜபாளையம் நகராட்சி மற்றும் கால்நடைத்துறை இணைந்து இன்று ராஜபாளையம் நகர் பகுதியான ஹவுசிங் போர்டு, புன்னாவரம், சத்திரப்பட்டி சாலை, பிஆர் சாலை, வேட்டப்பெருமாள் கோயில் உள்ளிட்ட பகுதியில 100க்கும் மேற்பட்ட நாய்களை ரேபிஸ் நோய் தடுப்பு ஊசி போடும் பணியில ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து ராஜபாளையம் சுற்றுவட்டார பகுதியிலும் இந்த பணியானது நடைபெற்று வருகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.